இப்ப வரைக்கும் வந்துட்டு வாங்குறது இவ்வளவு தூரத்துக்கு போகும், அவ்வளவு தூரத்துக்கு போகும்ன்னு நிப்பாட்டி, வித்து அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இப்ப வருங்காலத்துல மேம் எல்லா இடத்துலயுமே அபார்ட்மெண்ட்ஸ் தான் வரப்போது. சில விஷயங்கள் மாறதான் போது. ஸோ முன்ன மாதிரி இந்த பழைய இடம் வாங்கியிருக்கோம். இது கொஞ்ச நாள் ஆகட்டும், நல்ல விலைக்கு போகும். அதுக்கப்புறம் விக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா? அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா கம்மிதான். இப்பல்லாம் ஜென் சி வந்துட்டீங்க. ஆமா. சரிங்களா? இவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. ஒரு வீடு பத்தாதா? இன்னொரு வீடு எதுக்கு? அத பராமரிக்கணும்ல. ஆமா. நீங்க அத பராமரிக்கணும். அங்க வாடகைக்கு விடுறவங்க நல்ல டைப்பா இல்லன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அந்த வாடகைக்கு வர்றதுல பாதி பணம் நீங்க அடுத்த பராமரிக்கே போயிடும். இது இல்லாம நீங்க சொத்து வரி வேற கட்டிட்டு இருக்கணும். சோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. வருஷம் இந்த வருஷம் வேலை கட்டிட்டே யாரு இருக்கணும். பாப்பா? அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஆமா. யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. வாடகையிலே கூட எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்காங்களே தவிர, இதெல்லாம் எடுத்து சுமந்துக்கணுமா? அப்படின்னு கேட்குறாங்க. இது பத்தாததுக்கு இப்ப வந்து வந்து நெறைய அவங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு அட்டவணையே போட்டு காட்டுறாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ். நீ இஎம்ஐ கட்டுனேன்னா 20 வருஷத்துல எவ்வளவு பணம் கட்டியிருக்கேன்னு பாரு. இதையே நீ சிப்ல போட்டிருந்தேன்னா எவ்வளவு போட்டிருப்ப பாருன்னு லிஸ்ட் காட்டுறாங்க. இது 2க்கும் கணக்கு பார்த்தா இஎம்ஐ விட சிப் அமௌண்ட் அவ்ளோ வளர்ந்திருக்கு. அப்புறம் டபுளா இருக்கு. இஎம்ஐ ஒரு பையன் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு வந்து ரூ. 1,00,00,000 கட்டியிருக்காருன்னா, அதே 1,00,00,000 மாதம் மாதம் சிப்ல போட்டிருந்தாருன்னா, அவருக்கு அந்த 20 வருஷம் முடிவுல அது அவருக்கு 4,00,00,000, 5,00,00,000ன்னு காட்டுது. நீ இந்த வீட இன்னும் தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்க. இந்த வீடோட அப்ரிசியேஷன் அவ்வளவு போகாது. அதுவும் அபார்ட்மெண்ட்ல அப்ரிசியேஷன் கிடையாது. நீங்க லேண்ட் வாங்கி வீடு வாங்கி எல்லாம் பண்றீங்களா, அதுக்கு அப்ரிசியேஷன் ரொம்ப வேகமாக இருக்கும். அபார்ட்மெண்ட்ட பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு ஹை எண்ட்ல போய் வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இயர் ஆக ஆக அது டிப்ரிசியேஷன் வேல்யூ தான் ஆகும். அப்போ உங்களுக்கு இவ்ளோ பணம் குடுத்து வாங்குனது 10 வருஷம் நீங்க ஆரம்பத்துல 10,00,000 20,00,000 குடுத்து 80ல வாங்குனவங்களுக்கு இப்ப அது பெருசா தெரியலாம். ஆமா. ஆனா, இப்ப எல்லாமே 1,00,00,000, 2,00,00,000 குடுத்து வாங்குறவங்களுக்கு எவ்வளவு அப்ரிசியேஷன் போகும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா ஒரு ரூ. 50,00,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். ஆனா, இதே பணத்த கொண்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன்னா, நான் தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருவேன். இத விட அதிகமா கிடைக்குது அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாரி எண்ணம் வருது. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குதுல்ல, அது போதும். இல்ல இருக்கிறதுக்கு அதே மாரி ஒரு வீடு வாங்குங்க. அத தாண்டி இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு வரும்போது, மறுபடியும் ரியல் எஸ்டேட்டுக்கே கொண்டு போகாம, அதுவும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் அழிச்சு பண்றதெல்லாம் வாங்காதீங்க. அது அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அத அழிச்சு பண்றாங்க அப்படிங்கிறது அது பெரிய ஆபத்து. ஸோ அந்த மாரி போயி ரியல் எஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக போயி அதிலேயே டம்ப் பண்ணதுனால, உங்களுக்கு வேணா அது பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கும் சரியா இந்தியன் எக்கானமிக்கும் சரி, அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மென்ட்டாக இருக்காது.